காலத்துல இருந்த நம்முடைய நண்பர்கள் யாருமே இப்போ இல்லை. ஓகே, இப்போ சேனல் இருக்கிறவங்க போட்டோம், ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும். நம்ம அவங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சேனல் இல்லாதவங்க கூட யாருமே வந்து அதிகமாக லைவ் வர்றது கிடையாது. ஓகே, அதுல என்ன தெரியுமா முக்கியமான ஒரு விஷயம், யார் மனசையும் அதை காயப்படுத்துறதுக்காக நான் சொல்லல, உண்மையை சொல்றேன். அது யாரையாச்சும் காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கிடணும், சரியா? அதாவது மானிடேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, அது எப்போ மானிடேஷன் ஆகும், நாங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுவோம். அப்போ எனக்கு ஒன்றும் விளங்கலை, அதாவது எதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு தெரியல. அப்போ வர யூடியூப்பில் நான் லைவ்ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி எனக்கு மானிடேஷன் ஆச்சு. சொன்னவங்க யாரும் ஜாயின் பண்ணலை, அதே மாதிரி புதுசாக எந்த மெம்பரும் ஜாயின் பண்ணலை. அப்போ மானிடேஷன் ஆன அடுத்த நாள் சூப்பர் ஸ்டிக்கரு, சூப்பர் ஷாட்டு இதெல்லாம் இருக்குமாமே. அப்போ இதை பற்றி எனக்கு சரியாக இந்த விவரம் தெரியாது. நான் இதை பற்றி நம்ம லைவில் பேசுகிறேன். அதாவது சூப்பர் ஷாட்டு, சூப்பர் ஸ்டிக்கர் இருக்கு, மானிடேஷன் ஆகிடுச்சு, என் சேனலு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ஓகே அப்படின்னு அன்னைக்கு சொன்ன அண்ணுக்கு என் லைவ் அதுக்கு வந்து நல்லா போய்கிட்டு இருந்தது. எப்படி பார்த்தாலும் ஒரு 20 வரும், 30 வரும், 10 வரும்னு எப்பவும் ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு நான் கேட்டேன்னு எல்லாரும் ஓடிட்டாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டு நல்லா கேட்டுங்க, எல்லாருமே ஓடிட்டாங்க. நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன், என்னடா என் லைவ்ல முட்டை காமிக்க வச்சியாது, முட்டை காமிக்குது, ஆள் ஒன்றும் இல்லைன்னு காமிக்குது. நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன், எல்லாரும் எங்கே போனாங்க, கமெண்ட் வரல, யாருமே வரல. நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அழுவ வந்துட்டு இருக்கு. அம்மா நம்ம இப்படி சொன்னதுனால நம்ம நண்பர்கள்லாம் ஓடிட்டாங்க அப்படின்னு. ஓகேன்னு லைவை கட் பண்ணிக்கிட்டு இருந்து கொஞ்சம் நேரமா கவலையில இருக்கிறேன். என்னடா நான் என்ன நினைச்சேன், ஆகி நம்ம யூடியூப்ல வந்து இவங்கெல்லாம் கொடுக்குற நன்கொடை தான் காசாட்டு வரும்போது எனக்கு சரியாது தெரிய கேட்கணும் போது இப்படியெல்லாம் நல்லா நிறைய நினைச்சிட்டு நானும் கேட்டுட்டேன். அப்புறம் என்னன்னு பார்த்தா ஒருத்தர் மேலே எல்லாரும் ஓடிட்டாங்க. நானும் லைவை கட் பண்ணிட்டு இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன ஒருத்தருக்கு ஆள் எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய நெருங்கின சொந்தக்காரங்க, அதாவது என்னுடைய தம்பி ஒய்ஃபுக்கு நான் ஃபோன் பேசி அழுகுறேன். என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் ஓடி போயிட்டாங்க, நான் இப்படி கேட்டெல்லாம் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் அவங்க தான் சொன்னாங்க, இல்லை நீ அவங்க தரணும்னு அவசியம் இல்லை, நம்முடைய உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் ஸ்பீட் ஆகும்போது யூடியூப்புக்காரங்க விளம்பரம் பார்த்து தருவாங்க, அதனால நீங்க அவங்க கிட்ட கேட்காதீங்க, கேட்கறதுனால தானே உங்க நண்பர்கள்லாம் போய் நான் நண்பர்கள் போயிட்டாங்கன்னு சொல்லி அழுகுறேன். அப்போ அதனால் நீங்கள் வந்து யார்ட்டையும் கேட்காதங்கன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாதிரி லைவ் போட பழையது போல் நம்ம ஒவ்வொரு நண்பர்கள் வராங்க. இதில் நம்ம முத்துக்குமார் இருக்கிறாருல, இவர் தான் சொன்னார். அதாவது ஒரு லைவுக்கு இவர் போயிருக்கிறாரு, அந்த சேனலில் இதே மாதிரி லைவ் ஓனர் கேட்டதுனால யாருமே பங்கு போகிறதில்ல. அம்மோ நீங்கள் அதனால் யார்ட்டையும் கேட்காதுங்க, நண்பர்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இதில் இதை பற்றி கேட்காதீங்க ஓகே அப்படின்ட்டு முத்துக்குமார் அண்ணில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் முத்துக்குமார் இருக்கிறாருல, அவர்கிட்ட கேளுங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு, யார்கிட்டையுமே எனக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னோ, சூப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னோ, சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்கன்னோ நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து எனக்கு வந்து அந்த ஒன்று சொல்லட்டா, நான் எல்லாம் வந்து யாருக்கிட்டையும் அப்படி எந்த ஒரு இது இல்லாமல்லாம் அப்படி எதுவும் வாங்கி சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. ஸோ வந்து ஒரு டைம் பாஸ். எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு பொழுது போகலன்னு நீ எல்லாம் பேசிகிட்டு இருக்கா, பேசு, இல்லையா உனக்கு அது மனசு உனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறத உனக்கு நான் அனுமதி தந்துருக்கேன், அதனால உனக்கு நிம்மதி இல்லைன்னா நீ அதை விட்டுரு அப்படின்னு. ஓகே, அப்போ நான் வந்து என்னுடைய சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக புதிய நண்பர்களை தேடி தான் நான் லைவ் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு போய் நான் நீங்கள் நல்ல ஒரு 20 ரூபா 30 ரூபா இல்லை ஒரு 100 ரூபாயதான் தந்தாலும் எனக்கு அது அது எனக்கு தேவையில்லை. அப்போ வந்து அதை இப்போ உறவுக்கு வந்து நான் வந்து இப்போ கேட்குறதே கிடையாது. முத்துக்குமார்கிட்ட கேட்டால் தெரியும், யாருக்கிட்டையாவது நான் கேட்டிருப்பேன், ஒருத்தரையும் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து 4 நண்பர்கள் வந்து என்கிட்ட பேசிட்டு போகிறோம். 1 மணி நேரம் லைவ் போடேன்னா ஒரு 10 நபர் வந்து நம்மகிட்ட பேசிக்கிட்டு சாப்பிட்டீங்களா நல்லா விசாரிச்சுட்டு போனாலே போதும், இதுதான். அப்போ எல்லாரும் ஒன்று போலேன்னு சொன்னால பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதை தான் நான் சொல்கிறேன். எல்லாரும் ஒன்று போல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல. அப்போ நம்ம அன்னைக்கு வந்து நண்பர் இன்னைக்கு வரலக்கும் போது மனசு தேடுதா, என்னாச்சுன்னு. அப்போ வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ரொம்ப யார் மேலேயும் ஏன்னா யாரும் கடைசி வரை வரப்போகிறது இல்லை. அப்போ ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்ணி வந்தால் பேசிட்டு அப்படியே விட்டுறணும். எல்லா மேக்சிமம் லைவ்ல அப்படிதான் இருக்கிறாங்க. நானும் இனி அந்த மாதிரி தான் இருக்கணும், நம்ம தான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு